இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இந்த உண்மையை சதா காலமும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்றும், 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லி இருப்பதன் மூலம் எந்த காலத்திலும் தேவனுடைய வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான விஷயம் அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் சுவிசேஷம், சுவிசேஷம் தான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய வார்த்தை. இதனை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் யோவான் 1:1 யோவான் 1:14 யோவான் 1:29 யார் இந்த இயேசு கிறிஸ்து, அவர் என்னத்துக்கு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார் என்ற விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை என்று சொல்லி யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் மாம்சமாகி இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தோடு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். 1:29 யோவான் 1:29 சொல்லப்பட்டிருக்கு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானன் அவரை பற்றி சொல்லி இருக்கிறது. யோவான் 1:29 நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உலகத்தினுடைய பாவத்தில் உலகம் பாவத்தினால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கவே வந்தார் என்று சொல்லி யோவான் ஸ்நானன் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறத நாம் மறக்கக்கூடாது. அப்போ கிறிஸ்து தான் தேவன் கிறிஸ்து, தேவன் தான் வார்த்தை தான் மாம்சமானது. அந்த மாம்சமாக என்னத்துக்கு வந்தார்? உலகத்தின்
பாவங்களை சுமந்து தீர்க்கிறதற்கே அவர் வந்தார் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் நேரடியாக வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 8:36 மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். ஏனென்று சொன்னால் சகல வேத வாக்கியமும் குறிப்பாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ரோமர் 8:36 என்ன சொல்லியிருக்கிறதுன்றதை பார்ப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இதில் ஏதாவது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியுமோ என்பது தான் பரிசுத்த ஆவியானவர் எழுப்பியிருக்கிற கேள்வி. இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். இப்போ இதை பற்றி நாம் விவரமாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் தேவரீர் நீரங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு நண்டைக்கும் சோஸ்திரம். அந்த குற்றமற்ற இரத்தத்திற்காக நண்டைக்கும் சோஸ்திரம். அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்திற்காக நண்டைக்கும் சோஸ்திரம். அந்த மாசற்ற இரத்தத்திற்காக நண்டைக்கும் சோஸ்திரம். அந்த நன்மையானவைகளை பேசும் அந்த இரத்தத்திற்காக நண்டைக்கும் சோஸ்திரம். அந்த இரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் செலுத்தி அந்த பாவத்திலிருந்து தேவரீர் நீர் எங்களை விலைக்கு விட்டீர். அதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். அதற்காக உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூலத்திற்கு அனுப்பி எல்லாவற்றையும் எங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்ததற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்பதற்கு கூடியிருக்கிற என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். Hallelujah. Thank you Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்போ இதை நாங்கள் இந்த வேத வாக்கியத்தை பார்ப்போம். ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. இப்போ இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார் என்று சொல்லி நான் ஒரு தலையங்கத்தை தெரிவு செய்திருக்கிறேன். அப்போ விசுவாசிகளின் மேலுள்ள கிறிஸ்துவின் அன்பை பற்றியே இங்கு பிரத்யேகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், விசுவாசிகளின் மேல் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பை பற்றியே இங்கு பிரத்யேகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசிகளின் அன்பை பற்றி அல்ல. விசுவாசிகள் நாம் கிறிஸ்துவில் அன்பு பெற்றிருக்கிறோம் என்று அதை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், விசுவாசிகளின் மேலுள்ள கிறிஸ்துவின் அன்பை பற்றியே இங்கு பிரத்யேகமாக சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசிகளின் அன்பை பற்றி அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும்.
லாசருவின் சகோதரிகள் தம்முடைய சகோதரன் வியாதியாயிருக்கிறான் என்பதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கும் பொழுது, அப்போ லாசரு வருத்தத்தினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது லாசருவனுடைய சகோதரிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார்கள். அவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த செய்தியை அவருக்கு என்ன மாதிரி அனுப்பினார்கள் என்றதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான். ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான். யோவான் 11:3 சொல்லப்பட்டிருக்கிறது என்றே தகவல் அனுப்பியிருந்தார்கள். அப்போ எப்படி தகவல் அனுப்பல? சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லாமல், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி தகவல்கள் அனுப்பியிருந்தார்கள். தகவல் ஒரு முக்கியமான ஒரு தகவல்களை ஒரு மெசஞ்சர் மூலம் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அப்போ விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவில் அன்பாயிருக்கிறோம் என்று கூறுவது தவறு என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் ஐ லவ் ஜீசஸ் என்று சொல்கிறது வழக்கம். அது சரியான முறையில் பார்க்க போனால் கிறிஸ்துவனுடைய, அதாவது கிறிஸ்து தான் நம்ம அன்பாயிருக்கிறாரே தவிர நாம் அவரில் அன்பாயிருக்கிறது சாத்தியப்படாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படி சொல்கிறது தவறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி கூறுவதன் மூலம் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், பல்வேறு விதமான பிரமாணங்களை உருவாக்கி அதனை நற்கிரியைகளாக்கி அவரில் அன்பாக இருக்கிறதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். அது சாத்தியப்படாத. மனுஷ அன்பு மிகவும் குறைவான ஒரு அன்பு. நேரத்துக்கு நேரம் அது கூடி குறைந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் மேலே அந்த மாதிரியான அன்பை வைக்கிறது சாத்தியப்படாது. என்ன மாதிரியான அன்பை? அதாவது கிறிஸ்துவனுடைய அன்பு மாதிரி அன்பை அவர் மேலே செலுத்துவதற்கு நம்மால் முடியாது என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. மரித்து போன சரீரத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக பாவ சுபாவம் எங்களிடத்தில் இன்னும் இருக்கிறது. மற்றும் பலவீனமான சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ இப்படியான ஒரு மிகவும் பலவீனமான நிலைமையில் நாம் இருந்து கொண்டு கிறிஸ்துவின் மேல் அன்பு வைக்கிறது சாத்தியப்படாதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, நாம் அவரில் அன்பு வைக்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? பல்வேறு விதமான பிரமாணங்களை உருவாக்கி அந்த பிரமாணங்களை நற்கிரியைகளாக்கி அவரில் அன்பாக இருக்கிறதற்கு எல்லா விதமான முயற்சியையும் நாம் செய்வோம். அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாது. அது சாத்தியப்படுமானால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தது வீணாயிருக்குமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 2:21 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவில் அன்பாக இருக்க முடியாது. கிறிஸ்துவே நம்மில் அன்பு கூற முடியும். இதை முக்கியமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவில் அன்பாக இருக்க முடியாது. கிறிஸ்துவே நம்மில் அன்பு கூற முடியும் என்பதை யோவான் 3:16 நிரூபிக்கிறது. அப்போ யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் மேலுள்ள தேவனுடைய இரக்கம் கிருபையை நாடினது. கிருபை
தன்னை வெளிப்படுத்துவதற்கு அன்பை நாடினது. அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு சிலுவையை நாட வேண்டியதாக இருந்தது. அப்போ கிறிஸ்துவின் மூலமே, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவனுடைய சிலுவை மூலமே மனுஷன் மேலுள்ள அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ எப்படி தேவன் தன்னுடைய அன்பை மனுஷனுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சிலுவை மூலமே அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டது என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனுஷனில் அவருக்கு இருந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். எப்படி? அதாவது சிலுவையில் தன் குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்ததன் மூலம் மனுஷன் மேலுள்ள அன்பை தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். அவனை பாவத்திலிருந்து விடுதலை செய்து அவனை நீதிமான் ஆக்குவதற்கு தேவன் தம்முடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்ப வேண்டியதாக இருந்தது. அப்போ மனுஷனுடைய பிரச்சனை அந்த பாவம், மனுஷகுலத்தின் பிரச்சனை அந்த பாவத்திலிருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மனுஷனை விடுதலை செய்ய வேணுமா இருந்தால் தேவன் என்ன செய்தார்? தன் குமாரனை அனுப்பினார். நீர் போய் இந்த மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவனுக்காக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவனுடைய பாவத்தின் கடன்களை செலுத்தி அவனை அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்யும் என்று சொல்லி தேவன் தன்னுடைய அன்பை கிறிஸ்துவின் சிலுவை மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருந்தார். மனுஷனாலே இது முடியாதிருந்தபடியினாலேயே தேவன் தன் குமாரனை அனுப்ப வேண்டியதாக இருந்தது. அப்போ மனுஷனாலே இது முடியுமா இருந்தால் தேவன் தன் குமாரனை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனால் முடியாது. அவன் முற்றும் முழுதுமாக உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் கெட்டு போயிருக்கிறபடியினால, அந்த பாவத்தினாலே அவன் கெட்டு போயிருக்கிறபடியினால் தேவனுக்கேற்ற மாதிரி தன்னுடைய பாவத்தின் கடன்களை செலுத்த அவனால் முடியாதபடியினால் தேவன் தன் குமாரனை இந்த மனுஷனுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இதன் நிமித்தமே தேவன் மனுஷனாக இறங்கி வந்து அவனுடைய பிரதிநிதியாக அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து சிலுவையில் முடிந்தது என்று பிரகடனப்படுத்தினார். யோவான் 19:30. அப்போ சிலுவையிலே அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது. ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் சொல்லப்பட்டு கிடக்கு, பைபிளில் இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தேன். அந்த நோக்கம் முடிந்தது. அது முடிந்தது. இட் இஸ் ஃபினிஷ்ட். அப்போ அந்த நோக்கம் என்னன்னு யோவான் ஸ்நானன் சொல்லியிருந்தான் தெளிவாக. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த நோக்கத்துக்காகவே அவர் வந்தார். அது இப்போ செய்து முடிக்கப்பட்டு விட்டது. இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லி யோவான் 19:30 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் செய்து முடித்தார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அந்த அளப்பரிய அன்பை எந்த மனிதனும் உணர்ந்து, இதைத்தான் மனுஷன் அறிய வேண்டியது. யார் இந்த இயேசு கிறிஸ்து? அந்த இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு என்ன செய்தார்? அதை அறியும் பொழுது, அந்த அன்பை அறியும் பொழுது அதனை மனுஷன் உணர்ந்து கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றிய அந்த தேவ நீதியையும் விசுவாசித்து ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்புண்டாலன்னா அந்த பாவத்திலிருந்து விடுதலையை இலவசமாக மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதுக்கு மனுஷன் செய்ய வேண்டியதுன்னா, நான் பாவியாக இருக்கிறேன், நான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக உம்முடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்டீர். தேவன்
தான் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்துவே என்னுடைய சொந்த இரட்சகராக இப்பொழுதே ஏற்றுக்கொள்கிறேன் என்று எவன் தன்னுடைய வாயினாலே அறிக்கை பண்ணுகிறானோ அவன் அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டான், அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆனான். அதைத்தான் ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. அதை இலவசமாக அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த அன்பு இடவிடாமல் மனுஷனை நோக்கி வெளி 22:17 காண்பிக்கப்படுகிறது. அது என்னன்றதை பார்த்து கொள்ளுவோம். மனுஷனை நோக்கி ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் பெறக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். விருப்பமுள்ளவன் யாரோ இலவசமாக ஜீவ தண்ணீரை வாங்கி கொள்ள கடவன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அழைப்பு விடுகிறத நாம் இலகுவாக இந்த வேத வாக்கியம் வெளி 22:17 காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடியினால மனுஷன் கிறிஸ்துவில் அன்பு செலுத்த அவன் முயற்சிக்க கூடாது. கிறிஸ்துவில் அன்பு செலுத்த அவன் முயற்சிக்க கூடாது. ஏனென்றால் அது அவனால் முடியாது. ஆனால் ஏறத்தாழ கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. ஏறத்தாழ சகல போதகர்களும் தற்பொழுது அன்பை பற்றியே தாராளமாக உபதேசிக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய செய்தி நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, ரட்சிப்புக்குமே இப்பொழுது கிறிஸ்தவ சபைகளில் உபதேசிப்பது கானல் நீராக இருக்கும் பொழுது போதகர்கள் எந்த அன்பை உபதேசிக்கிறார்கள்? ரட்சிப்புக்கு அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பிரசங்கிக்கிறது வெகுவாக குறைந்திருக்கிறது. அநேகமான சபைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ரட்சிப்புக்கே கிறிஸ்துவின் சிலுவையை போதிக்காமல் இருக்கும் பொழுது அவர்கள் எந்த அன்பை உபதேசிக்கிறார்கள் என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவன் அன்பை பற்றி அல்ல, மனுஷ அன்பை பற்றியே உபதேசிக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தாராளமாக மனோ தத்துவத்தை, சைக்காலஜி அவர்கள் பாவிக்கிறார்கள். இவ்வாறான உபதேசம் மாம்சத்தில் நடப்பவர்களுக்கு பிரியமாயிருக்கிறபடியினால் கிறிஸ்தவ சபைகளில் அநேகமான மாம்சங்கள் கூடுகின்றது, அநேகமான ஜனங்கள் கூடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் மாம்ச சிந்தையினால உருவாக்கின மாம்சத்தின் செய்தி மாம்சத்துக்கு பிரியமாயிருக்கிறது. ஏனெனில் ரட்சிப்பில் மனுஷனுக்கும் பங்கு உண்டு என்பதனை இந்த செய்தி பிரகடனப்படுத்துகிறது. இந்த செய்திக்கு தலையங்கம் கிறிஸ்துவ பற்றிய அன்பு, த லவ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவ பற்றிய அன்பு என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் எண்ணிக்கைக்கு அடங்காத மாம்சங்கள் இப்படியான செய்தியில் பிரியமாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கிறிஸ்து என்ற சொற்றொடரும் இங்கு பிரசன்னமாயிருக்கிறது. அப்போ இந்த லவ் ஆஃப் கிரைஸ்ட் என்றது, அதாவது தமிழில் நான் உங்களுக்கு கிறிஸ்துவ பற்றிய அன்பு என்று சொல்லியிருந்தேன். அப்போ கிறிஸ்துவ பற்றிய அன்பில் கிறிஸ்து என்ற சொற்றொடரும் அங்கு பிரசன்னமாக இருக்கிறது தான் ஏராளமான ஜனங்கள் கூடுகிறதற்கு முக்கியமான காரணம். ஆனால் அந்த செய்தியின் உள்ளடக்கத்தில் கிறிஸ்துவும் இல்லை, கிறிஸ்துவின் சிலுவையும் இல்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சபைகள் வழியே, அநேகமான சபைகள் வழியே கிறிஸ்துவின் அன்பு, த லவ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி அவர்கள் பிரசங்கிக்கிற உபதேசத்தில் கிறிஸ்துவும் இல்லை, கிறிஸ்துவின் சிலுவையும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ முற்று முழுவதும் மனோதத்துவ செய்தியையே கிறிஸ்துவின் பெயரால் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், முற்று முழுவதும் மனோதத்துவ செய்தியே கிறிஸ்துவின் பெயரால் கொடுக்கப்படுகிறது. எவனும் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய செய்தியை அறியாமல் கிறிஸ்துவின் அன்பை பிரசங்கிக்க முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய செய்தியை எவனும் அறியாமல் கிறிஸ்துவன் அன்பை உபதேசிக்க முடியாது. கிறிஸ்துவன் அன்பு என்ற போர்வையில் மனோதத்துவம் உபதேசிக்கப்படுகிறபடியால், அதாவது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவன் அன்பு என்ற போர்வையில் அங்கு போதிக்கப்படுகிறது என்ன? மனோதத்துவம் உபதேசிக்கப்படுகிறபடியால் வஞ்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் 1 தீமோத்தேயு 4:1, 2 தீமோத்தேயு 4:3-4 வஞ்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் பிசாசுக்கு இரையாகி கிரியைகளில் பிரியப்பட்டு அதன் மூலம் தேவநீதியை அடைய முயற்சித்து முடிவில் சுயநீதியினால் பலப்பட்டு அதன் பிரதிபலனாக மாம்ச இச்சைகளுக்கும் மாம்சத்தின் கிரியைகளுக்கும் கலாத்தியர் 5:19-21 கொள்ளையாய் போயிருக்கிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் கொள்ளையாய் போயிருக்கிறார்கள். என்னால் கிறிஸ்துவன் அன்பு என்ற போர்வையில் மனோதத்துவம் பிரசங்கிக்கப்படுகிறது. வஞ்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் பிசாசுக்கு இரையாகி கிரியைகளில் பிரியப்பட்டு அதன் மூலம் தேவநீதியை அடைய முயற்சித்து முடிவில் சுயநீதியினால் பலப்பட்டு அதன் பிரதிபலனாக மாம்ச இச்சைகளும் மாம்ச கிரியைகளுக்கும் கொள்ளையாய் போயிருக்கிறார்கள். இது பற்றி எரேமியா 2:13-14 என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை, சைக்காலஜி, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? இந்த மாதிரியான உபதேசங்களுக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் கொள்ளையானார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்ற சொற்றொடரை புரட்டி ஏராளமான போதகர்கள் அதனை ஆதாரமாக எடுத்து நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற இன்னொரு உபதேசத்தை உருவாக்கி அநேகமான கிறிஸ்தவர்களை எரி நரகத்துக்குள் தள்ளி இருக்கிறார்கள். தாங்கள் எரி நரகத்துக்குள் போகிறது மட்டுமல்ல, தங்களை அண்டி வருகிற ஏராளமான கிறிஸ்தவர்களையும் எரி நரகத்துக்கு போக பண்ணியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சுருக்கமாக இந்த தவறான உபதேசத்தின் தாற்பயம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை என்னென்று சொன்னால், நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்று என்ற போதனை அநேகமான சபைகளில் உபதேசிக்கப்படுகிறது. இதனுடைய தாற்பயம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிபந்தனையோடு கூடிய நித்திய பாதுகாப்பு விசுவாசிகளுக்கு உண்டே தவிர நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு நமக்கு இல்லை என்பதை முதற்கண் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், நிபந்தனையோடு கூடிய நித்திய பாதுகாப்பு கிறிஸ்தவர்களுக்கு உண்டே தவிர நிபந்தனை அற்ற நித்திய பாதுகாப்பு நமக்கு இல்லை என்பதனை முதற்கண் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த கிறிஸ்துவ அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார் என்ற சொற்றொடரை புரட்டி நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற புதிய ஒரு உபதேசம் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது.
அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்த